தமிழாசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் எல்லா பிரதான ஊடகங்கள்லையும் கேரி செய்யப்பட்டிருக்கு. திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதுல இருந்து அந்த தொடர்பை பயன்படுத்தி பாமகக்குள்ள இப்ப இருக்கிற அந்த சிக்கலை பயன்படுத்தி இவங்களை தாவேக்காக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்தோட இந்த காய் நகர்த்தல் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் 2016 அன்புமணி ஆகிய நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் பல விளம்பரங்களை செய்து பார்த்தார்கள். அது வட மாவட்டங்களிலே அவர்கள் வன்னியர்கள் அவர்களுடைய சொந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிற வட மாவட்டங்களிலேயே கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அது தென் மாவட்டங்களுக்கு போய் சேருமா, திருச்சியை தாண்டுமா, அல்லது திண்டிவனத்தோடைய நின்று போகுமா, விழுப்புரத்தை தாண்டுமா என்று பல விமர்சனங்களை அது எழுப்பியது. ஆனால் இன்றைக்கு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய விஜய்க்கு கன்னியாகுமரியிலே தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய தலைநகர் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவர் அறியப்பட்ட நபராக இருக்கிறார். அவர் அரசியல் கட்சி தொடங்குகிற போதே சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி, அதிகாரத்தில் பங்கீடு தருவோம் சொன்னார். அப்ப ஒரு பக்கம் பாஜகவின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பாமக, இன்னொரு பக்கம் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்களே இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அரசியல் என்பது பல அணிகளாக பிரிந்து நின்று பலம் குறைந்து 10 தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் பல பேர் விமர்சிக்கக்கூடிய அவர்கள் கூட்டணி கட்சியிலே அவர்கள் கூட ஏற்கனவே இருந்தவர்கள் இன்றைக்கு வெளியே போனவர்கள் கூட விமர்சிக்கக்கூடிய இடத்திற்கு பலவீனப்பட்டு விட்டார்கள். எனவே தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் பாமகவை சேர்க்கிற வேலையை விஜயினுடைய கூட்டணி சென்று சேர்க்கும். நீங்க மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அதிமுகவோ திமுகவோ பாமகவை அவர்களின் வாக்கு வங்கியை பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர அந்த கட்சியை கொண்டு போய் பிற மாவட்டங்களிலே சேர்ப்பார்களா, தென் மாவட்டங்களிலே சேர்ப்பார்களா, மதுரையை தாண்டி அந்த கட்சி முளைக்குமா என்றால் முளைக்காது. அப்ப இது ஒரு உத்தி. பாமகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவர்களுக்கு எந்த வன்மமும் இல்லாமல் புதிய இளைஞர்கள் அரசியலிலே பெரிய அளவிலே சூழ்ச்சியை அறியாதவர்கள், உள்குத்தை அறியாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளோடு கூட்டணி சேர்க்கிற போது கூட்டணி கட்சிகளை சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, வெற்றி பெற விடாமல் அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லோக்கல்ல மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ தேர்தல் பணிக்குழுல இருக்கக்கூடிய செயலாளர்களோ சில நேரம் உள்குத்து வேலை பார்த்து அந்த கட்சியை தோற்கடிக்கக்கூடிய நடைமுறைகளும் பல முறை நிகழ்ந்திருக்கு. அப்ப அது மாதிரியான வாய்ப்பு இது போன்ற புதிய கட்சிகள்ல கிடையாது. ஏன்னா தங்களை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற நிலைமையில தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் இருக்கிறது. எனவே இது ஒரு உத்தி. அதே போல தேமுதிகவை இன்றைக்கு சீண்டுவார் இல்லை. உண்மையை சொல்ல போனால் தேமுதிகவினுடைய தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைக்கவே முடியாது என்கிற நிலைமை 2011 இருந்தது. தேமுதிக எந்த திசையிலே போகிறதோ அந்த கட்சி தான் ஆளுங்கட்சி என்கிற நிலைமை வந்தது. கலைஞர் எப்படியாவது தேமுதிக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார். பால் நழுவி பழத்திலே விழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பால் நழுவியது, பழம் நழுவி பாலிலே விழுந்ததா சாக்கடையில் விழுந்ததா என்று பார்த்தால் அதிமுகவிலே போய் விழுந்து விட்டது. எனவே பழம் நழுவி பாலிலே விழாமல் அதிமுக பக்கம் போய் விழுந்து விட்டது. தேமுதிக அதிமுக பக்கம் போய் எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை அடைந்தார்கள். ஆனால் அந்த கூட்டணி 100 நாட்கள் கூட நீடிக்கவில்லை. 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்வார்கள் கிராமப்புறங்களிலே வேலை செய்வதற்கு. அந்த மாதிரி ஒரு 100 நாள் கூட நீடிக்கவில்லை. அவர் சட்டமன்றத்திலேயே மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தார், நாக்கை துருத்தினார் என்றெல்லாம் கடுமையான பிரச்சனைகள் வந்தது கட்சியவே. அதுக்கு பின்னாடி அந்த கட்சியை ஒழித்து கட்டுகிற வேலையை ஏறத்தாழ அதிமுக பார்த்து கொண்டது. ஏற்கனவே திமுகவோடு பகை வளர்த்தவர்கள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அதிமுகவோடும் பகையை வளர்த்து கொண்டார்கள். அரசியல் கட்சியிலே எப்படி நிதானமாக அணுக வேண்டும், எப்படி சாதுரியமாக ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், எப்படி கூட்டணியை நகர்த்த வேண்டும் என்கிற எந்த ராஜதந்திரமும் விஜயகாந்திடம் கிடையாது. விஜயகாந்திடம் எடுத்தேன் சினிமாவிலே ஒட்டுமொத்த முடிவையும் ஒரு கதாநாயகன் எடுக்கலாம், ஒரு தயாரிப்பாளர் எடுக்கலாம், ஒரு இயக்குனர் கூட எடுக்கலாம். அது ஒரு கற்பனை உலகம். ஆனால் எல்லாரையும் தன் பக்கம் வைத்துக் கொள்ளுகிற அரசியல் என்பது மிகவும் கடினமானது. ஆனா அந்த இடத்துல விஜய் கொஞ்சம் நுட்பமா கூட்டணி ஆட்சி
அப்புறம் பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர். ஸோ இந்த மாதிரியான பிளஸ் எங்க கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகலாம் அவர் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி அதிரடியா இல்லாம கொஞ்சம் நுட்பமா வர மாதிரி நீங்க பாக்கலையா? அவரிடத்துல அவருடைய கோட்பாட்டு ரீதியாக அவர் வகுத்திருக்கக்கூடிய கொள்கை என்பது ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே எல்லாருக்கும் பிடித்த கொள்கைகளை தன் கொள்கை என்று சொல்கிறார். ஓகே. அது திராவிட இயக்கமாக இருக்கலாம், திராவிட இயக்கத்தோடு முரண்பட்டு எதிர் நிலைப்பாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியலாக இருக்கலாம். எல்லா அரசியலுக்கும் நான் தான் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி 2 கண்களை போல தமிழ் தேசியமும் வேண்டும், திராவிடமும் வேண்டும், எல்லாமே வேண்டும்னு சொல்றாரு. எனக்கு ஆட்சி வேண்டும், ஆனால் திமுக வேண்டாம்ங்கிறாரு, பாஜக வேண்டாம்ங்கிறாரு. அப்ப எது தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமோ உங்களுடைய விருப்ப பாடலை நான் ஒளிபரப்புகிறேன்னு சொல்றது மாதிரி அவர் என்ன செய்யறாரு, நேயர் விருப்பமாகத்தான் அந்த கட்சியவே அவர் நிகழ்த்தி கொண்டிருக்காரு. ஓகே. அவரிடத்திலே என்னன்னா பெரிய இளைஞர் படை, பெரிய பட்டாளம் காத்திருக்கிறது. நடைமுறையிலே அவர் களப்பணி செய்வதற்கு அவர் இன்னும் தயாராகவில்லை. ஜனநாயகன் படப்பிடிப்பு ஏறத்தாழ முடிவுக்கு முடிந்து விட்டது. ஆனால் அது ரிலீஸ் ஆவதற்காக வேற சில போஸ்ட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய வேற பின்னணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. திரையிலே அது ஒளிச்சேர்க்கை, இசை பின்னணி போன்ற பல வேலைகள் அங்கே கலர் பண்றது, டிஏ பண்றது மாதிரியான பல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு. ஓகே. அப்ப ஜனநாயகனுடைய ரிலீஸுக்கு பின்னாடியாவது அவர் தீவிரமாக களம் காண்பாரா? எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள போகிறார்? சினிமாவிலே பெற்ற வெற்றியை அரசியலிலே நிலைநிறுத்திக் கொள்வாரா? கூட்டம் கூடுவதை தன்மையப்படுத்திக் கொள்வாரா? தக்க வைத்துக் கொள்வாரா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலே புதிதாக அரசியல் கட்சிகள் மறுபடியும் போய் திமுகவினுடைய வாசலிலே போய், அறிவாலயத்தின் வாசலிலே போய் நிற்பது, அல்லது அதிமுகவினுடைய அலுவலக வாசலிலே போய் நிற்பது, இதை கடந்து 3வது பெரிய கட்சியாக நாம் ஏன் முளைக்க கூடாது என்று முதலில் தோன்றிய பாமகவாக இருந்தாலும், கடைசியாக தோன்றிய தாவேகாவாக இருந்தாலும், இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கனவு தான். அதனால சுழற்சி முறையிலே முதலமைச்சர் வாய்ப்பை அதிமுக தாவேகாவுக்கு தராது. பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சியாக இருக்கிறது. எனவே அது களத்திலே வெற்றி பெறாது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மதில் மேல் பூனையாக எந்த பக்கம் பாய்வது என்று தெரியாத நிலையிலே தான் இருக்கிறார்கள். இந்த இடத்துலதான் விஜய் பாமகக்குள்ள ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிஏக்குள்ள போலாமா அப்படின்ற மாதிரியான சிக்கல்களை வச்சுதான் அந்த பஞ்சாயத்தே போதுங்கும் போது இவங்க நம்ம பக்கம் இழுத்துட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலமா இருக்குமே அப்படின்னு இருக்கிறது. பாஜகவிற்கு திமுக பக்கம் போனால் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. அதிமுகவும் பாஜகவும் ஓரணிக்கு வந்ததற்கு பின்பு அதிமுகவோடு பயணிப்பது என்பது பாஜகவோடு பயணிப்பது என்று ஆகிவிட்டது. அப்ப எதிர் நிலைப்பாடு என்பது தாவேகா போன்ற கட்சிகளோடு பாமக போவது என்பது ஒரு பெரிய எதிர்நிலைப்பாடாக கருத மாட்டார்கள். திமுக பக்கம் போனாதான் ஒரு பெரிய நிலைப்பாடாக. அப்ப இப்பொழுதே கண்ணுக்கு தெரிந்து தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்த 3 கட்சி கண் முன்னால் இருக்கிறது. மீதம் இருக்கிற கட்சி தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி தான். அவங்க தனியா நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு ஈழ அரசியல் பேசிக்கொண்டு தொடர்ந்து அவர்கள் பயணிக்கிறார்கள். தனியாக நிற்கிறோங்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா, அன்புமணி ராமதாஸ் விஷயத்திலே கொஞ்சம் இலகிய மனதோடு தான் சீமான் பேசுகிறார். எவ்வளவுதான் விஜய் விமர்சித்தாலும் அவர் என் தம்பி என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். தேமுதிகவை பகிரங்கமாகவே என்னை ஆதரியுங்கள், விக்கிரவாண்டி தேர்தலிலே என்னை ஆதரியுங்கள் என்று கூட முறையிட்டு பார்த்தார். எனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில கட்சியினுடைய நிர்வாகிகள்ல 16 மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் பல பேர் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். நிலைமை வருகிற போது இந்த முறை அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியலிலே எதிர்காலம் இருக்குமா என்றே சொல்ல முடியாது. ஓகே. எனவே நாம் தமிழர் கட்சியையும் அதிலே கொண்டு இணைப்பதற்கான முயற்சியை அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எடுப்பார்கள். அப்ப நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தேமுதிக என்று போகிற போது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் அணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே. ஒருவேளை திமுகவை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் கட்சியோ அல்லது வேறு சில அரசியல் கட்சிகளோ, விசிகா, இடதுசாரிகள் போன்ற அரசியல் கட்சிகளோ யாருக்காவது முரண்பாடு வந்தால் அவர்கள் போவதற்கு பாஜக கூட்டணி தடையாக இருக்கிறது. அதிமுகவுக்கு தான் அவர்கள் முதல் சாய்ஸாக எடுத்துக்கொள்வார்கள். கரெக்ட். அப்ப திருமாவளவனை பொறுத்தவரையில அவர் அதிமுக இருக்கிற அணிக்கு போக விரும்புவார் என்றால் அங்கு பாஜக இருக்கக்கூடாது. அப்ப பாமகவோடு அவர் இணக்கமான போக்கை கையாள்வாரா என்று கேட்டால், பாமகவோடு இணக்கமான போக்கை அவர் கையாள்வதற்கு இன்னும் தயாராகவில்லை என்றாலும் பாமக அதற்கு தயாராகிவிட்டார். இப்ப பாமக இப்ப விஜய் ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து பாமகவை அப்ரோச் பண்றாங்க, நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம் வாங்க, நீங்க பாஜகவோட போகாதீங்க, நம்ம தனியா ஒரு அணி கட்டலாம் அப்படின்னு
தாவேகா தரப்புல முயற்சி பண்ணா கூட பாமக என்ன முடிவு எடுப்பாங்க? அவங்களுக்கு என்டிஏக்குள்ள போறதுல தானே பெரிய லாபம் இருக்கும். ஒரு அன்டெஸ்டடா இருக்கிற விஜய் கூட போறதுல என்ன லாபம்? இல்ல, அதாவது விஜய் கூட போவதற்கு நாங்கள் ஒரு தனித்த அணியை உருவாக்குவதற்கு தயாராகி விட்டோம் என்று சொன்னால் பாமகவிற்கு பேர வலிமை கூடிவிடும். ஓகே, எங்களுக்கு வந்து போவதற்கு போக்கிடமே இல்லை என்று நினைக்காதீர்கள். சோ இங்க பேசி இங்க பேரத்தை ஏத்திரலாம். எப்பவுமே என்னன்னா, சுவற்றில் அடித்த பந்து சுவற்றிலேயே நின்று விடாது. அடித்த இடத்திலிருந்து திரும்பவும் வரும் இல்லையா? பாமகவினுடைய அரசியலே எப்பொழுதுமே என்ன செய்வார்களா, அவர்கள் யாரோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அதற்கு எதிரணியிலே தான் அவர்கள் கூட்டணியை வந்து வைத்துக் கொள்வார்கள். இதான் கடந்த கால வரலாறு. எஸ், பல்டி குமார் என்று நிதிஷ்குமாரை பல பேர் சொல்லுகிறார்கள் வட மாநிலங்களில். அவருக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடியாக வழிகாட்டியாக தமிழ்நாட்டிலே வந்து ராமதாஸ் தான் திகழ்ந்தார். அவரோட பிரஸ் மீட் எப்பொழுதுமே அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை யாரோடு நடக்கிறதோ அதற்கு எதிர் நிலைப்பாட்டிலே தான் கூட்டணி அமையும். ஓகே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அதிமுக பக்கம்தான் போக போகிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அவரே கன்ஃபஸ் பண்ணார். அது ஏறத்தாழ வந்து அப்படித்தான் நடக்க போகிறது என்கிறது திடீரென்று ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருகிறது, அவர்கள் பாஜக போனார்கள் என்று. அதே போன்று என்ன செய்வார்கள் என்றால், விஜயை வைத்துக் கொண்டு ஒரு பேர அரசியலை நிகழ்த்துவார்கள். இது இந்த அபாயத்தை விஜய் உணர்ந்திருக்காங்களா? இல்ல, விஜயை பொறுத்தவரையில அரசியலினுடைய எந்த ஒரு அபாயத்தையுமே அவர் உணர்ந்ததாக நான் ஒன்று தெரியல. ஓகே, ஏனென்றால் அவர் வந்து கண்களை விழித்துக் கொண்டே கனவு காண்கிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான். ஏனென்றால் ஜனநாயகன் படப்பிடிப்பு அந்த படம் முடிந்து விட்டது. அந்த ஜனநாயகனுடைய பட வெளியீட்டுக்கு பின்பு மிக விரைவாக ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு விட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாடு தன் பக்கம் திரும்பிவிடும். வாக்குப்பெட்டிகள் எல்லாவற்றிலையுமே தனக்கான வாக்குகளாக மாறிவிடும். ஏதோ ஒரே பாட்டில் பணக்காரனாகிறது மாதிரி சினிமால சில காட்சிகள் எடுப்பார்கள். ஒரு சிங்கிள் சாங்ல வந்து எங்கேயோ போயிடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில தான் சாத்தியம். ஜனநாயகன் ரிலீஸ்ல இருந்து தேர்தல் வரைக்குமான உழைப்பிற்கு மக்கள் என்ன ரிசல்ட் தருவார்கள்? ஜனநாயகன் பொங்கலுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இருக்கிற ஒரு 6 மாசம் எதுவும் பண்ண மாட்டாரா? இல்ல, 6 மாதத்தில் வந்து அவர் வந்து சின்ன சின்ன செயல் திட்டங்களை வகுப்பார். ஆனால் அவரை பொறுத்த வரையில் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம் பேசினால் ஊடகத்துக்கு கேட்கும் என்று அவர் நினைக்கிறார். சென்ற முறை வந்து அவர் வந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழாவை மிகப்பெரிய அளவிலே எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையிலே காட்டியது. இந்த முறை அதே அதிர்வலை அது உண்டாக்குகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுவோம். கரெக்ட். அதே போல வந்து நீங்க ஒவ்வொரு நிகழ்வையுமே நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு பரந்தூருக்கு வந்து வீட்டுல இருந்து லைவ் கொடுத்தாங்க எல்லா தொலைக்காட்சியும். அதே நிலைமை அவருக்கு வந்து அந்த பூத்தி ஏஜென்ட் மாநாட்டிலே நடந்ததா என்று கேட்டால் அதிலே பாதிதான் அவருக்கு பரபரப்பு. எனவே ஊடக வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் வந்து நெடுந்தூரம் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நெடுந்தூரம் பயணிக்க ஒரு சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அதாவது ஒரு கவிதையில சொல்லுவாங்க, காற்றடித்தால் காகிதமும் பறக்கிறது, காக்காயும் பறக்கிறது. ஓகே, காற்று நின்று விட்டால் காகிதம் கீழே வந்து விடும். காற்று குறைந்தாலும் காற்று நின்றாலும் வந்து பறவை பறந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ ஒரு கட்சி என்பது அதிர்ஷ்டத்தால் சில உயரங்களுக்கு போகலாம். அதுதான் நான் தேமுதிகவை சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துட்டாரு. எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த பதவி முதலமைச்சர் பதவி தானே என்று கற்பனை கனவுல என்ன செஞ்சாரு? மக்கள் நல கூட்டணிக்கு அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சாங்க. கருப்பு எம்ஜிஆர் நாங்க, இடதுசாரிகள் ஆதரித்தாங்க, டிசிக்கு ஆதரித்தது, மிகப்பெரிய அரசியல் வித்தகராக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவினுடைய வைகோ ஆதரித்தாரு. எல்லாரும் ஆதரித்தார்கள். மக்கள் ஆதரித்தார்களா? இல்ல, ஆதரிக்கல. அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட திரும்ப வர முடியல. அப்ப தொடங்கின இடத்திலே கிடைத்த வெற்றியை கூட அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்ன போது வந்து சேரலையே. அப்போ மூன்றாவது அணியை வந்து முழுமையாக மக்கள் நம்புகிற இடம் வருமானு ஒரு கேள்வி இருக்கிறது. பட் அந்த இடத்துல நீங்க விஜயகாந்த் ஓகே, விஜயை வச்சு பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அங்க விஜயை பிளேஸ் பண்ணி பாருங்க. மூன்றாவது விஜயகாந்துக்கு கூட ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு இமேஜ் இருக்கிறது. ஓகே, அவர் வந்து எல்லாருக்கும் பசித்தவர்களுக்கு சோறு போட்டாரு, உதவி செஞ்சாரு, சினிமாவிலே பல பேருக்கு வாய்க்கியமா தமிழகம் முழுக்க சுத்தி வந்தாரு. ஆமா, எல்லாரோடையும் பழகக்கூடியவராக இருந்தாரு, யார் வேண்டுமானாலும் அணுகக்கூடியவராக இருந்தாரு என்கிற இமேஜ் அவருக்கு இருந்தது. விஜய் எல்லாரோடையும் பழகக்கூடியவர், எல்லாரோடையும் வந்து எளிமையாக அணுகக்கூடியவர் என்கிற அபிப்பிராயம் குறைந்தபட்சம் சினிமா கலைஞர்களுக்கு கூட கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்து கேரவனுக்குள்ள இருப்பாரே தவிர யாரோடும் பேச மாட்டாரு. அதாவது மனிதனை வந்து அதாவது மனுஷ வாட ஆகாத ஆலண்டா பிசாசுமாங்க. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவான்னா, கூட்டத்தை பார்த்தா அவனுக்கு அலர்ஜி ஆயிரும், தனியாகவே போயிருப்பான். கல்யாண மண்டபத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லாரும் கும்பலா இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் தனியா போய் ஓரமா உட்காந்துருப்பான். ஓகே, ஒரு உளவியல் சில பேருக்கு இருக்கும். அவர்களுக்கு கும்பல் பிடிக்காது. அப்படி கும்பல் பிடிக்காது என்கிறவர்கள் தனித்த சிந்தனையாளர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம், தனி மனிதர்களாக இருக்கலாம், கலைஞர்களாக கூட இருந்துடலாம்.
ஆனால் தலைவர்களாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இன்னும் வந்து சேரவே இல்லை. அதனாலதான் இன்றும் கூட தனி விமானத்திலே பயணம் செய்கிறேன், யாரோடும் நான் வந்து கை கொடுக்க மாட்டேன், யாரோடும் பேச மாட்டேன், என்னை சுத்தி பாக்சர்கள் வைத்துக் கொள்வேனே தவிர, பிரிவு பாதுகாப்பிலே இருப்பேனே தவிர, சாதாரண மக்களோடு கை குலுக்குவதற்கு ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை என்று இந்தியா முழுக்க வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போறார். சாமானிய மக்களோடு கை குலுக்கிறாரு, எல்லாரோடையும் பழகுறாரு. ஸ்வீட் பாஸ் வாங்குறதுக்கு காரை யூட்டர்ன் போட்டு போறதுக்கு பதிலா சுவரேறியே குதிக்கிறார்ல, தடுப்பு சுவரை வந்து தாண்டி குதிக்கிறார்ல. இந்த யதார்த்தத்தை தான் மக்கள் ரசிப்பார்களே தவிர, ரோடு ஷோ நடத்தின மோடி அவர்களை மக்கள் எப்படி பார்த்தார்கள்? மக்களோடு நீங்கள் அந்நியப்படக்கூடாது. மக்கள் வந்து தங்களில் ஒருவனாக வந்து விஜயை பார்க்கக்கூடிய வாய்ப்பை விஜய் தரணும். ஓகே, அந்த இமேஜுக்குள்ள விஜய் இன்னும் வந்து சேரவே இல்லையே. அப்ப இந்த கூட்டணி தொடர்பான பேச்சு, இந்த விவகாரங்கள் எல்லாமே ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுற செய்தி தான் சொல்றீங்களா? இந்த முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஓகே, ஒரு பல்ஸ் பார்க்கறோம். ஏன்னா திடீரென்று கட்சி தொடங்கினோடனே ஏதாவது ஒரு கட்சியை போய் ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்தால் திமுகவே அவங்க ஆதரிக்க மாட்டாங்க, பகிரங்கமா எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதிமுகவை ஆதரிக்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க முடியாது. தன்னை ஒரு தனித்த தலைவனாக நிலைநிறுத்தணும். பாஜக கூட்டணியில் இருக்கிற போது பாஜக கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எனவே விஜய்க்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, மூன்றாவது அணிக்கு அவர் தலைமை வகிக்க வேண்டும், அல்லது அவர் தனித்த அடையாளத்தோடு மக்களை சந்திக்க வேண்டும். ஆனா தேர்தல் சமயத்துல என்டிஏக்குள்ள வந்துருவாரு அப்படின்லாம் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க. அது வந்து அவர் வர விரும்புகிறாரா என்பதை விடவும், அவர் வீட்டுக்கு அமலாக்கத்துறையை அனுப்பினால், வருமான வரித்துறையை அனுப்பினால் தானாகவே வந்து விடுவார். அமித்ஷாவை பார்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. பாஜக கூட்டணிக்கு வரவே மாட்டேன்னு எஸ்டிபி மாநாட்டில் சொன்னாரு. ஆனால் 2 ரைடு போனாங்க, தன்னால டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டாரு. அது போல வந்து விஜய் அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்து அந்த முடிவையும் பாஜக தான் எடுக்கணும். எல்லா முடிவையும் பாஜக தான் எடுக்கணும். திமுகவை கழித்து விட்டு எல்லா முடிவுகளையும் பாஜக தான் எடுக்கணும். திமுகவை தான் அவர்களால் பெரிய அளவில் அசைத்து பார்க்க முடியவில்லை. மற்றபடி எல்லாரையுமே தங்கள் கட்டுக்கொள்ளை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நிலைமை இருக்கிறது. எனவே விஜய் இந்த முறை வந்து தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வலிமை நிரூபிக்க வேண்டும் என்கிற போது, அந்த தனித்து நிற்பதிலே வந்து இணக்கமாக யாரெல்லாம் வருகிறார்கள் என்கிற ஒரு தேர்தல் கணக்கிலே பாமகவோடு ஒரு ஒத்திகை நடக்கிறது. ஓகே, ஆனா என்னன்னா சார், இப்போ நம்ம விஜயகாந்த் பத்தி நீங்க சொல்லும்போது அவர் 2 கட்சிகளையும் விமர்சிச்சு மாற்றுன்ற இடத்துல வந்தாரு. ஆனா விஜய் ஆரம்ப புள்ளியில இருந்தே கூட்டணி ஆட்சி, கூட்டணிக்கு கட்சி வாங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு பேசுறாங்க, என்டிஏ கூட போறாருன்னு ஒரு தனியா நிக்கிறாருன்ற இடத்துக்கே நகராம சுத்தி சுத்தி விஜய் கூட்டணிக்குள்ள வரப்போறாருன்ற பேச்சே எப்படி வந்துட்டு இருக்கு? அது மக்களோடும் ஆண்டவனோடு தான் கூட்டணி என்று விஜயகாந்த் சொன்னாரு. அப்ப மக்கள் மீது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. மக்கள் நம்மை நேசிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அவர் பல கூட்டங்கள்ல பேசுகிற போது, மக்களே நீங்க எனக்கு சோறு போட மாட்டீங்களா, உங்க வீட்டுக்கு வந்தா நான் சாப்பிட முடியாது, எனக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா, எனக்கு எதுக்கு சொத்து சுகம்லாம் நான் கேட்டேன், பணம் என்னடா பணம் அப்படின்லாம் பேசினேன். அப்ப அப்படி பேசுகிற போது மக்களோடு அவர் மிகவும் ஐக்கியமாக மாறிவிடுகிறார். ஓகே, விஜய் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை கொஞ்சம் கூட ஓசை மாறாமல் ஒரு விதத்தோடு வாசிப்பதற்கு தான் அவர் கற்றுக்கொள்கிறார். ஓகே, அவர் சுயமாக தன்னுடைய மனசிலிருந்து பேசுகிற இடத்திற்கே இன்னும் வந்து சேரல. தன் கட்சி நிர்வாகிகளோடு கூட அவர் ரொம்பவும் இணக்கமாக பழகுகிற வாய்ப்பை இன்னும் பெறல. பொதுமக்களை சந்திக்கிற விஷயத்துல அவருக்கு இன்னும் கூட ஒரு வகையான ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றார். எனவே விஜய் அவர் வந்து மக்கள் சக்தியாக மாறுவதற்கே அவர் பயிற்சி பெற வேண்டியவராக இருக்கிறார். அதுக்குள்ள இப்ப இந்த கூட்டணின்றதெல்லாம் எப்படி சார்? இவருக்கே ஒரு பயிற்சி தேவைன்னா அப்புறம் இவரை நம்பி வர கூட்டணி கட்சிகள்லாம் இல்ல, இவரை நம்புகிறவர்கள் எல்லாருமே வந்து அரசியலிலே வந்து முதற்கட்ட ஆர்வக்கூடார்கள். ஓகே, எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இவர் பின்னாடி எவனுமே வரமாட்டான்னு ஆதவர்ஜன் அவரை பார்த்து கிண்டல் அடிக்கிறாரா? நீ வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கனவு நிலைப்பாட்டிலே இருக்கிறவன் யாரு? விஜயே கூட முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கனவுல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாரு. கனவு பழித்தவரும் கனவு காண்பவரும் ஒன்றாக முடியாதுல்ல. அப்ப அப்படிப்பட்ட மெச்சூரிட்டி இல்லாதவர்கள், அரசியல் முதிர்ச்சியற்றவர்கள், அரசியலிலே வந்து நிகழ்காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ கணிக்க தெரியாதவர்கள், அரசியல் கணக்கு புரியாதவர்கள் தான் அவர் கூட இருக்கிறாங்க. அதனால ஆதவ் அர்ஜுனா வந்து புஷி ஆனந்த், ராஜ்மோகன், இந்த மாதிரியான சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் விஜய் சொல்வதை வந்து அவர்கள் கேட்கிறார்களா அல்லது இவர்கள் சொல்லுகிற ஆலோசனை விஜய் கேட்கிறாரா என்று வருகிற போது விஜய் எதையும் வந்து கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து தன்னை ஒரு பெரிய எஜமானனாக,
தன்னை ஒரு பேரரசனாக கருதி கொண்டு ஒருத்தர் அரசியல் செய்ய முடியாது. ஓகே. அந்த இடத்திலே இருந்து அவர்கள் தொடங்குகிறார். இப்ப எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியிலே போய் தன்னை வந்து ஒரு தலைவியாக மாற்றிக்கொண்டார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தானே தவிர ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட கட்சி எல்லாம் அதிமுக. ஒரு கட்சிக்குள்ளே புகுந்து கொண்டு ஒருவர் வந்து தன்னை ஒரு சர்வாதிகாரியாக காட்டிக்கொள்வது என்பது வேறு. கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிறவர் மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக இருக்கணும். ஜனநாயகவாதியாக இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும். ஓகே. அந்த இடத்திற்கே இன்னும் வந்து பக்குவப்படாமல் அரசியல் பண்பாட்டு ரீதியாக இன்னும் வந்து பயிற்சி பெறாமல் இருக்கிறாரு. கட்சிக்காரனுக்கும் அரசியல் பயிற்சி இல்லை. எனவே 26 தேர்தலில் தோல்வியில் இருந்துதான் விஜய் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர எடுத்தெடுப்பிலே வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனாலும் ஒரு கூட்டணி முயற்சியை அவர்கள் வந்து பேசி பார்க்கிறார்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார்.